எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஆமென். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த கால வேளையில நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்துல அந்த பறக்கிற ஒரு பலிபீடம் அல்லது கூடாரம் அல்லது சிங்காசனம், சக்கரங்களும் 4 முகங்களை கொண்ட 4 மிருகங்களும் இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு, அக்கினிமயமானவர் அந்த ரதத்துக்கு மேலே இருக்கிறதை கண்டு இவன் முகம் குப்புற விழுந்தான். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டான். இன்றைக்கு அந்த பேசுகிறவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். ஆண்டவர் காலூன்றி நில், உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவர் பேசும் பொழுது ஆவி எனக்குள் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இப்போ என் ஆவி எனக்குள் வந்தது அப்படின்னா, செத்து போயிட்டு உயிரோட வந்தானா, அந்த பரலோக காட்சியை கண்ட பிறகு ஒருவனாலும் அதை தாங்கிக் கொண்டு நிற்க முடியாது. பலன் இழந்த ஒரு நிலைமை ஏற்படும். மகா பயங்கரமான காட்சி அது. இன்னும் சொல்ல போனா, ஆண்டவருடைய மகிமையை அவன் கண்டான். அக்கினி தழலை கண்டான். பொன்மயமான மண்டலத்தை கண்டான். அந்த காட்சி அவனை தரையிலே விழச் செய்தது. இப்பொழுது அவரே எழுந்து நில் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையினால் கிடைத்த வல்லமையை கொண்டு, பலத்தை கொண்டு காலூன்றி எழுந்து நிற்கிறான். அப்பொழுது அவர் என்னோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்காரராகிய ஜாதி ஆகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமுள்ள முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கலக வீட்டார்னே சொல்லிட்டார். கலக வீட்டார்னே சொல்லிட்டார். சரி, இவர்களுடைய பாவம் என்ன? விக்கிரக ஆராதனை. எனக்கு துரோகம் செய்துன்னு ஆண்டவர் சொன்னார்னா, இவங்க என்ன பண்ணாங்க? மெய் தேவனாகிய இஸ்ரவேலை விட்டுவிட்டு, மெய் தேவனாகிய இஸ்ரவேலை விட்டுவிட்டு அந்நிய தெய்வத்தை வணங்க சென்றார்கள். இவங்க கலக குணமும் முரட்டாட்டமும் உள்ளவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க? கலக குணமும் முரட்டாட்டமும் உள்ளவர்கள். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். 12 கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 வேவுக்காரர் கானானை போய் வேவு பார்த்தார்கள். 40 நாள் வேவு பார்த்தாங்க. திரும்பி வர்றப்போ ஒரு திராட்சை கொலைய, அத்தி பழங்கள் சிலவற்றை கொண்டு வராங்க. அத்தி பழம் ஆப்பிள் சைஸுக்குது. ஒரு திராட்சை கொலைய ஒரு கொம்புல தோல் மேல தூக்கின்னு வராங்க. ஒரு திராட்சை கொலைய. நேற்று பாஸ்டர் ஐயா தனராஜா எனக்கு பழம் வாங்கிட்டு வந்தார். 1/2 kg வாங்கியிருப்பார் போலகுது. 4 கொலைக்குது. புரியல? இவ்வளவுதான். ஒரு 100-120 கிராம் தான் ஒரு கொலை. ஆனா ஒரு கொம்புல 2 ஆண்கள் தோல் மேல சுமந்துன்னு வராங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும். ஒரே ஒரு கொலை, திராட்சை கொலை. அப்ப அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஆனா 10 பேர் பொய் சொன்னாங்க. ராட்சதர்களை கண்டோம். தேசம் செழிப்பு தான், ராட்சதர்களை கண்டோம். சண்டையில நம்ம தோத்து போயிருவோம்.
கலகம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? கலகம். கலகக்காராய் நாம் இருக்கக்கூடாது. கலக வீட்டாராய் நாம் இருக்கக்கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையினால கேட்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்னா அந்த வார்த்தை உண்மையா இருந்தா கூட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. காதுல உழுற எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அப்படியே வீரம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடணும். இப்போ ஒழுங்கா சும்மா போ, அமைதியா. அவங்க இப்படி சாடப்போ இப்படி திரும்பிக்கணும், அப்படி போயிடணும். கலக வீட்டாராய் நாம் இருக்கக்கூடாது. பாருங்க, குடும்பத்துக்கே கலக வீட்டார்னு பேர் வந்துச்சு. எல்லாருமா கலகம் பண்றாங்க. ஒரு ஆள் பண்ணா போதும், முழு குடும்பத்துக்கு என்னன்னு பேரு? கலக வீட்டார்னு பேரு. நாம அந்த பேரை எடுக்கக்கூடாது. அடுத்து, அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். கடின முகம் எப்பவுமே உருன்னுக்குறது, அப்படியே டென்ஷனாக்குறது. தோத்தனையா என்னத்துக்கு அண்ணா சிச்சின்னு இருந்தாவே ரொம்ப அழகு நம்பலாம். இதுல வேறவா? கடின முகம் என்னத்துக்கு? என்னத்துக்கு கடின முகம்? அவ்வளோ பர்ஃபெக்டா நீ? அவ்வளோ பர்ஃபெக்டா நீ? ஐயோ கர்த்தாவே சோத்திரம். கொஞ்சம் ஜூம் லைட்டை உன் பக்கம் திருப்பினா தெரியும் அந்த மூஞ்சி காட்டுற கோணங்கள் எல்லாம். கடின முகம் என்னத்துக்கு? முரட்டாட்டம் உள்ள இருதயம் என்னத்துக்கு? கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டும். அதற்காக உன்னை நான் அனுப்புகிறேன். அவங்க கலக வீட்டார் தான், கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி. மனுபுத்திரனே, நீ அவங்களுக்கு பயப்படாதே. அவங்க கலக வீட்டார் தான், அவங்களுக்கு பயப்படாதே, பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் முள்ளுல கல்லுல உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. கவலைப்படாத, பயப்படாத. ஏன்னா அவங்க கலக வீட்டார். கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. இது சபையாருக்கான செய்தி, உங்களுக்கான செய்தி. இவ்வளவு நேரம் நீ என்ன வரக்கூடாது? 3 விஷயம். கலக வீட்டாரா இருக்கக்கூடாது. அடுத்து, கடின முகம் உடையவர்களா இருக்கக்கூடாது. ஒரு செய்தி வந்து அதை என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு கேட்கணும். சரி சொல்றேன், எனக்கு விட்டுருவாரா? உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு என்ன விட்டுருவாரா? எனக்கு எழுதி இருக்கிறது. யாரு? 8ஆம் வசனம். மனுபுத்திரனே, பாஸ்டர் பாஸ்டர் தீர்க்கதரிசி திருத்துவதாசு, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் கொடுக்கிறதை புசி என்றான். நீ அவங்கள மாதிரி இருக்காத, நீ உருன்னு இருக்காத, உன் பேச்சுல கலகம் பண்ணாத, சமாதானக்காரனாயிரு, நன்மை செய்யறவனாயிரு, உண்மை பேசுறவனாயிரு. நான் கொடுக்கறத புசி. நான் என்ன, ஆண்டவர் என்ன கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு? என்ன கொடுப்பாரு? அடுத்த 2 வசனம் படிங்க. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. பார்ட் ஆஃப் த பைபிள், முழு வேதம்னு சொல்லல, அதுல ஒரு பகுதி. இது ஞான அர்த்தம் உடையது. தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், ஊழியக்காரி
விசுவாசி, சண்டே ஸ்கூல் டீச்சரு, பைபிள் உமனு, வீடு சந்திக்கு ஜெபிக்கிறவங்க, முன்னால நின்று ஆராதிக்கிறவங்க, தாய்மார் கூட்டத்தை நடத்துறவங்க, வாலிபர் கூட்டத்தை நடத்துறவங்க, ஊழியத்துல இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க எதை புசிக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஆகாரமாகிய சத்திய வசனத்தை புசிக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் ஜீவ அப்பம். ஏசுநாதர் என்ன சொன்னாரு? ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். அவரே வார்த்தையானவர், அவரே வசனமானவர். தினந்தோறும் நாம என்ன பண்ணணும்? இதை புசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பா தீர்க்கதரிசிக்கு, நான் கொடுக்கிற ஜீவ அப்பத்தை நீ புசிக்க வேண்டும். நாம கூட இதுல இருந்து அடுத்த குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. அது என்ன? அனுதினமும் நாம் பிழைத்திருக்க சத்திய வசனத்தை வாசிக்க வேண்டும். சொல்லுங்க, சத்திய வசனத்தை வாசிக்க வேண்டும். கலக வீட்டார்னு பேர் எடுக்க கூடாது, கலகக்காரன்னு பேர் எடுக்க கூடாது, கோல் சொல்றவன் பேர் எடுக்க கூடாது, தன் வார்த்தையினால் காயப்படுத்துறவன் பேர் எடுக்க கூடாது, குழப்பவாதியின் பேர் எடுக்க கூடாது, ஐயோ அவனான்னு பேர் எடுக்க கூடாது. மாறாக ஊழியக்காரனா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவனா, கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்கிறவனாய் நாம நடந்து கொள்ள வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில 2600 வருஷத்துக்கு முன்னால எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இன்னும் அதிகமா எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதியிருந்தா கூட இன்னைக்கும் இது நம்மளுக்கு தேவையான உபதேசமா இருக்கிறது. குடும்பங்கள் பிரிந்து போக என்ன யார் காரணம்? கலக குணமுடையவர்கள். வீட்டுல சமாதானம் இல்லாம போக காரணம் என்ன? நீ என்ன அப்படி சொல்லாத இருந்துட்டான். இப்போ உனக்கு புத்திக்குதா அப்படி சொல்லாத இருந்துட்டான். இல்லத்தான், என்ன பண்றது? தெரிந்த புத்தி இல்லத்தான், தெரிந்த. இப்ப மனைவி புருஷனை பார்த்து உனக்கு புத்திக்குதான்னு கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புருஷன் என்ன சொல்லணும்? ஆமா ஏம்மா எனக்கு புத்தி இல்லை, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சா, உனக்கு தாலி கட்டினனே அன்னைக்கே புத்தி இருந்தா உனக்கு கட்டிப்பனா அப்படி சொல்ல வேண்டியதுதான். அதே தான் ரிப்பீட். யாரும் மனைவி புருஷன் மனைவியை பார்த்து உனக்கு புத்திக்குதான்னு கேட்டா, ஆமா புத்தி இருந்தா உன்ன மாதிரி ஒரு காட்டு மனுஷனுக்கு கழுத்தை நீட்டி இருப்பனா, புத்தி இல்லையே வந்து மாட்டிக்கன்னு என்ன அங்க கேட்டாங்க, என்ன இங்க கேட்டாங்க சொல்ல வேண்டியதுதான். பிள்ளைங்க சேம் திங். ஏன் அத குடும்பத்தை ஏன் சமாதான கொள்ளைச்செல்லாம் மாத்திக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னும் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ போறோம்? 100 வருஷம், 150 வருஷம் வாழ்வோமா? விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, உலக வழக்கம். ஒரு சிலரை மாற்ற முடியாது, அவங்க அவ்வளவுதான், புரிஞ்சிச்சு. என் சமாதானத்தை நான் இழக்க வேண்டும். புரியுதா? Why should I lose my peace? என் சமாதானத்தை நான் ஏன் இழக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கலக வீட்டாரா நாம் இருக்கக்கூடாது, கடின முகம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, கடும் சொற்களை பயன்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளுக்கான செய்தி இதுதான். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.